NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, கேட், இஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸில் பாஸ் ஆகிறதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். சரியா? இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 2-3 இயர்ஸில் அந்த எக்ஸாமினேஷன்ஸ் அதில் பாஸ் ஆகி நீங்கள் போஸ்ட்டுக்கு போயிடலாம். சரியா? அந்த டிப்ஸ் என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிப்ஸ் 1 என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் சிலபஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டடி பிளான் வந்து உருவாக்கணும். அந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? அந்த சிலபஸை நீங்கள் பிரிச்சுடுங்க. ஒரு குரூப் 4 இருந்தது எக்ஸாமினேஷன்ஸாக இருந்ததுன்னா அதில் வந்து ஜென்ரல் தமிழ் வரும். ஜென்ரல் தமிழில் இலக்கணம், இலக்கியம், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், இந்த மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையுமே சப் டாபிக்ஸ் நிறைய இருக்கும். இலக்கணத்தில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும், அவன் இலக்கியத்தில் இருக்கும், ஜென்ரல் நாலேஜில் இருக்கும், ஆப்டிடியூட்ல இருக்கும். எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டாபிக்ஸ் இல்லை 2 டாபிக்ஸ், அதிகபட்சம் 2 டாபிக்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை உருவாக்கணும். இதே நீங்கள் இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸில் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு டாபிக் சப் டாபிக்ஸை நீங்கள் பிரித்து ஒரு ஸ்டடி பிளானை நீங்கள் உருவாக்குங்க. சரியா? எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கான சிலபஸ் எடுத்து நீங்கள் ஸ்டடி பிளானை உருவாக்கணும். அந்த ஸ்டடி பிளான் வந்து ரியலிஸ்டிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ். சரியா? சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு புக் எடுத்து முதல் பேஜ்லேருந்து படிக்க ஆரம்பிச்சுவீங்க. இப்படி செய்யக்கூடாது. பிளான், ஸ்டடி பிளானை உருவாக்குங்க, ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அடுத்து 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிளான் படி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் படிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ஸ் படிக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயரில் அந்த எக்ஸாமினேஷனில் கேட்டோட கொஸ்டினை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு டாபிக்ஸ் படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். சரியா? நீங்கள் ஒரு 5 to 7 இயர்ஸ் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன்ஸில் பாஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பாக நீங்கள் 5 to 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கூட கொஸ்டினை சால்வ் பண்ணணும். சரி, டாபிக் வைஸாக ஒவ்வொரு நாள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அதை படிக்கிறீங்க, அதில் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்களோ அதை சால்வ் பண்ணுறீங்க. சரியா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, எந்த டாபிக்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. சரி, இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு இந்த டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். சில நேரங்கள் நீங்கள் டாபிக்ஸ் படிக்கும்போது சில முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் படிக்காமல் விட்டுருவீங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ், அடிஷனல் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அதனால் இந்த 5 to 10 இயர்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் 2வது டிப்ஸ். சரியா? பிளானை நீங்கள் உருவாக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ஸ் படிக்கிறீங்க, அந்த டாபிக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினை சால்வ் பண்ணுறீங்க. ஓகே. அடுத்து 3வது என்ன செய்றீங்க அப்படின்னா, 3வது டிப்ஸ் என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட், செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டுக்கணும். செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு சப்ஜெக்ட் வைஸ் ஆல் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் அதை நோட் பண்ணணும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே, ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் டாபிக், சப்ஜெக்ட் வைஸ், டாபிக் வைஸாக நீங்கள் அதை நோட் பண்ணிட்டு வரணும். சரியா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சில அடிஷனல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா நோட்டில் நீங்கள் நோட் வச்சுக்கணும். சரியா? இது வந்து ஃபார்முலா நோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார்முலா நோட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா நோட்டில் எல்லா ஃபார்முலாஸ், எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இது இந்த முக்கியம், இந்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸுக்கு முந்தின நாள் நீங்கள் நைட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நோட்டை மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். எல்லா ஃபார்முலாஸையும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் ஒரு படிக்கணும் நைட்டு. காலையில் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், இதை இந்த ஃபார்முலாஸ், இந்த பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் முடியாது. ஸோ எக்ஸாமுக்கு முந்தின நாள் இந்த நோட்டை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? இந்த நோட்டில் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும், எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் அதில் இருக்கணும். ஓகே, இதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது, ஒவ்வொரு தடவை நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் எழுதும் போது, இது ஏதாவது ஒன்று பண்ணும்போது, ஏதாவது புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதை இந்த நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து டிப்ஸ் 4 பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி டெஸ்ட் சீரிஸ் 1 hour, இந்த 3ஐயும் முடிச்சாச்சு. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் உருவாக்கியாச்சு, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டேன், ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, டெய்லி ஒரு 1 hour டெஸ்ட் சீரிஸ் எழுதணும். டெஸ்ட் சீரிஸ் எழுதும் போது இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு எழுதணும். நீங்கள் ஒரு ஜென்ரல் தமிழ் ஒரு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் எழுத போறீங்க அப்படின்னா, தமிழில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்,
அதெல்லாம் நீங்கள் ஒரு ரீகல் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸ் 1 hour டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும். அட்டன் பண்ணும்போது சில உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ், அடிஷனலாக பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த நோட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது 4வது டிப்ஸ். அது கடைசி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன்ஸ், நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதணும். சேம் சிலபஸ் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ போஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக எழுதணும், ஏன்னா சேம் சிலபஸ். ஆர்ஆர்பியில் ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதணும், எஸ்எஸ்எஸ்சியில் ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும், கேட் எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்சால் எழுதணும், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே எழுதணும். இன்ஜினியரிங் ரிலேட்டட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும், irrespective of வேகன்சிஸை பார்க்கவே கூடாது. சரியா? நீங்கள் இது பல தடவை எழுதும் போது, ஒவ்வொரு தடவை எழுத போகும்போது இந்த ஃபார்மாஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை ஞாபகம் வச்சுட்டு போவீங்க. உங்களுக்கு புது ஃபார்முலாஸ், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு புது ஃபார்முலாஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதில் அப்டேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக ஒரு போஸ்ட் போக முடியும். சரியா? சம்மரி ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டடி பிளானை உருவாக்கிட்டு ஒவ்வொரு டாபிக்ஸாக படிக்கிறீங்க, ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் ப்ரீவியஸ் இயரில் கிட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க. அந்த டாபிக்ஸை படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலாஸ், பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் தனி நோட்டில் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் அந்த ஃபார்முலாஸ், அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. டெய்லி ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதுங்க. உங்களுக்கு ரிலேட்டடான எக்ஸாமினேஷன்ஸ், நீங்கள் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய எழுதணும். சரியா? சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இன்னொன்று ஏஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ஏஇ எக்ஸாமினேஷனுக்கும் சிலபஸ் வேறு. ஸோ அப்போ என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு சிலபஸ் வேறுங்கும் போது 2 சிலபஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கஷ்டம். நீங்கள் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடான எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிட்டே இருக்கணும். இல்லை இந்த குரூப் 4 மாதிரி உள்ள எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதிட்டே இருக்கணும். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எதில் நம்ம போகிறது, குரூப் 4, குரூப் 2ல் ப்ரிப்பேர் பண்ணுறதா, இல்லை இது இன்ஜினியரிங் ரிலேட்டடாக போகிறதா அப்படிங்கிற நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும். எழுதிக்கிட்டே இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸில் போயிடலாம். நம்ம என்சிஎம்னிங் சென்டரில் ப்ரிப்பரேஷன் கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். டென்டேட்டிவ் ஒரு ஷெட்யூல் போடுவோம், டெய்லி ஒரு டாபிக்ஸ் கொடுப்போம், அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ண வைப்போம், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், டிஸ்கஷன் வச்சுடுவோம். இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்கும். சரிங்களா? இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு 2-3 இயர்ஸில் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. சரியா? ஓகே, குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.